வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி புதைக்கப்பட்ட மம்மிஸுடைய சவப்பெட்டிகள்லேருந்து எடுக்கப்பட்ட வினோதமான பொருட்களை பற்றியும் ரொம்பவும் ஆச்சரியமான வகையில் புதைக்கப்பட்ட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணப்பட்ட பிணங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்வு இருக்குது, முடிவில்லாத வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது இன்ஃபேன்ட் மம்மி. வயிற்றுக்குள்ளே சிசு இருக்கும்போது இறந்து போகிற அம்மா அவங்களுடைய வயிற்றில் இருக்கிற சிசு இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி புதைச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஏன்ஷியன் எகிப்தில் தான் நடந்திருக்கு. நிறைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அவங்க ஏதாவது வினோதமான பொருட்கள் ஏன்ஷியன் எகிப்திலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மம்மியை கண்டெடுத்திருக்காங்க. இதில் அம்மாவையும் வயிற்றில் இருந்த சிசுவையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி சவப்பெட்டியில் வச்சு புதைச்சிருக்காங்க. 2021 வருஷம் தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு கண்டெடுக்கப்பட்ட ப்ரெக்னென்ட் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரி நெருங்குற சமயத்தில் இந்த அம்மாவுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டிருக்கலாம், அதனால் இவங்க இறந்தும் போயிருக்கலாம் அப்படின்னு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிங் டட்ஸ் காஃபின். அதாவது எகிப்தில் ஆட்சி செஞ்ச டட் அப்படிங்கிற இந்த கிங் அவருடைய காஃபின், அவருடைய சவப்பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட பல விசித்திரமான பொருட்களும் அண்ட் அவருடைய மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணப்பட்ட இந்த உடம்பும் தான் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். 1925 தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இப்படி கிங் டட்டுடைய காஃபினை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவருடைய சவப்பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவருடைய மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணப்பட்ட உடம்பை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த உடம்பு முழுவதுமாக ரெசினில் நனைக்கப்பட்டு இருந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணப்பட்ட இந்த மம்மி ரொம்பவே கருப்பு கலர்லேயும் சூப்பர் க்ளூ மாதிரியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மேலே இருக்கிற மாதிரியும் ஒட்டும் தன்மையுடனும் இருந்திருக்கு. இதை கோல்டன் காஃபின் அப்படின்னும் அழைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை ரொம்பவும் மரியாதைக்குரிய ஒரு பரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ரெசினில் நனைக்கப்பட்ட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை எல்லா உடம்புகளுக்கும் பண்ண மாட்டாங்க. முக்கியமான கிங் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்களாம். இது ரொம்ப வினோதமான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆச்சரியம் இதோட ஸ்டாப் ஆகலை. இந்த மாதிரி புதைக்கப்பட்ட அவருடைய சவப்பெட்டியில் இருந்து இன்னும் எக்கச்சக்கமான பொருட்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான பொருள் அப்படின்னா 2 மினியேச்சர் ஃபிட்டஸஸ் இருந்திருக்கு, அதாவது சிசுக்கள் இருந்திருக்கு. அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும் தெரியுமா சிசு, பிறக்காம அந்த சிசுவை மினியேச்சர் வடிவத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. அதுவும் அந்த சிசுக்களை ரொம்பவே ப்ராப்பராக மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்குன்னு சொல்லிட்டு டைனி உடன் காஃபினை ரெடி பண்ணி அதை அதுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிசுக்களை இந்த கிங்குடைய டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா ஒரு வினோதமான கத்தியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் பயன்படுத்தின வெப்பன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கத்தியை ரொம்பவும் வித்தியாசமான மெட்டீரியல் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது மெட்டோரிக் அயன் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. ஸ்பேஸில் இருந்து டைரெக்டாக பூமியில் நோக்கி விழுற ராக் இருக்கும் இல்லையா, அந்த பாறைகள்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த கத்திகளில் இருக்கக்கூடிய பிளேட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ரொம்ப ரேரான வேல்யூபிளான மெட்டீரியலாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த உறுப்புகளில் ஹார்ட்டை மட்டும் அங்கே இருக்கக்கூடிய கேனாபிக் ஜார்ஸில் வச்சு அவங்களுடைய சவப்பெட்டியிலேயே வச்சுருவாங்க. ஆனால் அவருடைய ஹார்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேனோபிக் ஜார்ஸையும் கண்டுபிடிக்க முடியலை. அதே மாதிரி அவருடைய ஹார்ட் அவருடைய உடம்புலையும் இல்லை. மேபி ஏதாவது டிசாஸ்டர் மூலமாக அதை அழிஞ்சு போயிருக்கலாம், இல்லைனா டோட்டலாக இதை ரிமூவ் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட் இல்லாமல் ஆஃப்டர் லைஃப்குள்ளே, அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய வாழ்வில் நம்ம நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இவருடைய ஹார்ட்டை வெளியே எடுத்திருப்பாங்க அப்படின்னு கூட இன்னுமே ஆராய்ச்சிகள் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கேஸில் மம்மி. முதலைங்க, நாய்ங்க, பூனைங்க இது எல்லாத்தையும் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் எகிப்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ரொம்பவும் வினோதமான ஒரு கிரியேச்சரான கேசல் அப்படிங்கிற மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எகிப்தில் இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த கேசல் மம்மியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேசல் மம்மியை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இதனுடைய வருடம் தெரிஞ்சிருக்கு. அதாவது இதை மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண வருடமும் தெரிஞ்சிருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா இதனுடைய ஆராய்ச்சிகளையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏன்ஷியன் எகிப்தில் வாழ்ந்த குயின் அண்ட் பேரோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வளர்த்த பெட் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ கிங் குயின் அவங்களுடைய பெட் அனிமலாக இருந்ததுனால மனுஷங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ரொம்பவும் மரியாதைக்குரிய மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த விலங்குக்கும் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி சவப்பெட்டியில் ப்ராப்பராக வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் முதல் தடவையாக மனுஷங்களுக்கு ஈக்குவலாக விலங்குகளையும் ட்ரீட் பண்ணி அதுங்களுக்கும் மரியாதை செலுத்தி ப்ராப்பரான மனுஷங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை, அதாவது மம்மிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட்டை இதுக்கும் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கிற முதல் விலங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த ஸ்க்ரீமிங் மம்மி. நீங்கள் இந்த மம்மிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க விருப்பத்தோடு பண்ணப்பட்ட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 1886 ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக எல் பஹாரி அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறாக இந்த மம்மியை பார்த்தீங்க அப்படின்னா அயராத துன்பத்தை அனுபவித்து ரொம்பவே சித்திரவதையை அனுபவித்து இறந்து போன மம்மி மாதிரியே இருந்திருக்கு. ஏன்னா இதனுடைய பற்களையும் வாயையும் பாருங்களேன், வலியால் கத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த மம்மி அதனுடைய வாய் வழியாக வெளியே காட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மம்மியை புதைச்சி வச்சிருக்கிற அந்த சவப்பெட்டி இருக்கும் இல்லையா, அதை சுற்றி இந்த மம்மியுடைய பேர், இவங்க என்ன செஞ்சாங்க ரியல் லைஃப்பில் வாழும்போது அண்ட் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையுமே செதுக்கியிருப்பாங்க. ஒருவேளை உடன் சவப்பெட்டியாக இருந்தால் அதிலேயே காவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மம்மியை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் எந்த ஒரு லேபிளுமே கண்டுபிடிக்கவே படலை. இந்த மம்மி யார் அப்படிங்கிறத கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா பல காலத்துக்கு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு 12th செஞ்சுரியில் வாழ்ந்த பிரின்ஸ் பென்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவரை ஒரு ஃபெயில்டு கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அப்பாவான பேரோ ராம்சே III இருப்பார் இல்லையா, அவருக்கே ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து ஒரு ஃபெயில்டு ஆட்சியை தான் இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி இவருக்கு பாய்சன் கொடுத்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ரொம்ப பெரிய மனுஷங்களுக்கு ரொம்பவும் மரியாதைக்குரிய மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஆனால் இவருக்கு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவும் அன்யூஷுவலான மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஃபேஸை மட்டும் ஃப்ரோசன் பண்ணி இது யார் என்னங்கிற டீட்டெயிலை கூட எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி புதைச்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைபீரியன் ஐஸ் மேடன். இந்த சைபீரிய நாடு ரொம்பவே குளிர் பிரதேசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஐஸ் கட்டிகளை நம்மளால் பார்க்க முடியும். அந்த இடத்துல இருந்து தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2500 வருஷம் பழமையானது. இன்னமும் இது இந்த அளவுக்கு அப்படியே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஐஸ் தான். இவங்களை புதைச்ச இந்த காஃபின், அதாவது இந்த சவப்பெட்டி இருக்கும் இல்லையா, அது முழுக்க இந்த ஐஸ் கட்டிகள் சூழ்ந்து இருந்ததுனால தான் இவங்க இன்னமுமே இந்த மாதிரி வெல் ப்ரிசர்வ்டாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க போட்டிருந்த அவுட்ஃபிட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட டல்லாகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கைகளில் நிறைய டேட்டூஸையும் குத்தியிருந்தாங்க. அந்த டேட்டூஸ் கூட இப்போவுமே விசிபிளாக இருந்திருக்கு. அதுவும் அந்த டேட்டூஸில் நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸ், மான்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய காஃபினை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஹார்சஸ் இருக்கிற மாதிரி உடனில் செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரியல் லைஃப்பில் வாழும்போது ஹார்ஸ் ரைட்லாம் போகிறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க ஆஃப்டர் லைஃப்லையும் ஹார்ஸில் ரைட் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 6 ஹார்ஸஸை செதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த நிறைய டிஷ்ஷஸ், அதாவது சின்ன சின்ன பாத்திரங்களில் மட்டன், ஹார்ஸ் மீட் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆஃப்டர் லைஃப்பில் அவங்க ரொம்பவும் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மட்டன், ஹார்ஸ் மீட்டையும் வச்சுருந்துருக்காங்க. இவங்க அந்த காலத்தில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விமனாக கருதப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுடைய உடம்பு ரொம்பவே வெல் ப்ரிசர்வ்டாக ஒரு மியூசியமில் தான் வச்சுருக்காங்க. இவங்களுடைய உடம்பை இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நிறைய எதிர்ப்பும் கிளம்பிச்சு. இப்போ அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அது அங்கே உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பீச் சைடு பிடிக்குமா இல்லைனா க்ரீனிஷாக இருக்கக்கூடிய நேச்சுரலான இடம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பிரதீக்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.